ஏன்னா இந்த எம்ஓ ஃபயர் அப்படின்ற இந்த படத்துல ஜீசஸ் கால்ஸ் பால் தினகரன் அவர் எப்படி மினிஸ்ட்ரி பண்ணுவாரோ அதே மாதிரி அதே பேட்டர்ன்ல ஒரு மீட்டிங் ஆர்கனைசேஷன் மாதிரி வந்து பண்ணி ஒரு மீட்டிங் பண்ணி கேவலமா வந்து பேசியிருக்கிறாங்க. ஒரு சினிமால இருக்கிறவன் தேவ பயம் இல்லாத ஜனங்க, தேவனா யாருன்னு சொல்லி தெரியாத ஜனங்க சினிமாவா எடுத்து அதை அநேக ஜனங்களுக்கு பப்ளிக்கா போடுறாங்க. தமிழ் யாரெல்லாம் பேசுறாங்களோ அதுதான் அவங்களோட ஆடியன்ஸ். தப்பா இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதுக்கு யார் காரணமா இருந்தா சகோதரர் ஜீசஸ் கால்ஸ் பால் தினகரன். இவங்களோட பேட்டர்ன் வந்து இப்படி இருக்கிறத அவனுக்கே தெரியுது. என்னடா இவனுங்க ஏமாத்தி பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதை படமா எடுத்து போட்டுருக்காங்க. இப்போ கிறிஸ்தவத்தில் நடக்கிற இந்த தவறை இது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாதா? வேதாகமத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடாதா? ஏன்னா அந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஊழியக்காரர்கள் இவ்வளவு அசிங்கமா யூடியூப்ல பேசுறதுக்கு இத்தனை பேர் இருந்துச்சுன்னா அவன் செய்யறது தப்புன்னு ஒரு ஊழியக்காரர் ஸ்டேஜ்ல இன்னைக்கு வரைக்கும் பேசல. ஆனா ஊழியம் செய்யறவன தப்புன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க. என்ன ஆண்டவரே கிறிஸ்தவம் எங்க ஆண்டவரே போது நான் சொல்லிட்டு இதை தான் நானும் கேட்கிறேன். கிறிஸ்தவம் எங்க போயிட்டு இருக்குது? தவறான இயேசுவை வந்து என்னன்னா காட்டு